கிருஷ்ணராஜசாகர் கபினி அணைகளிலிருந்து 1,16,900 கன அடி நீர் வெளியேற்றம். கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 50,000 கன அடியாக அதிகரிப்பு. மேட்டூர் அணை நீர்மட்டம் 91 அடியை நெருங்கியதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. பவானிசாகர் அணை நீர்வரத்து 6,316 கன அடியாக அதிகரிப்பு. அணையின் நீர்மட்டம் 85 அடியை தாண்டிய நிலையில் பாசன பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சி. ஒன்றிய பட்ஜெட்டில் பாஜக ஆளாத மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டதற்கு வலுக்கும் எதிர்ப்பு. தமிழ்நாட்டை தொடர்ந்து நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிக்கும் 7 மாநிலங்கள். ஒன்றிய நீர்வளத்துறை அமைச்சர் CR பாட்டீலுடன் அமைச்சர் துரைமுருகன் சந்திப்பு. காவிரியில் தடையின்றி நீர் கிடைக்கவும் குண்டாறு இணைப்பு திட்டத்துக்கு நிதி ஒதுக்கவும் வலியுறுத்தல். அதிமுக முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கருக்கு மேலும் ஒரு நாள் போலீஸ் காவல். நில உரிமையாளருக்கு கொலை மிரட்டல் விடுத்த வழக்கில் வாங்கல் போலீசார் விசாரிக்க நீதிபதி அனுமதி. ஒன்றிய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜக அரசுக்கு திமுக கடும் கண்டனம். அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் நாளை ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிப்பு. ஒன்றிய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்காதது வருத்தமளிப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி விமர்சனம். பிரதமர் அனைத்து மாநிலங்களுக்கும் பொதுவானவர் எனவும் காட்டம். தமிழக வெற்றி கழகத்தின் முதலாவது மாநில மாநாட்டை சேலத்தில் நடத்த விஜய் திட்டம். மாநாட்டுக்கு இடம் தேர்வு செய்யும் பணியில் கட்சி நிர்வாகிகள் தீவிரம். சென்னையில் 6 லட்சம் ரூபாய்க்கு 50 சவரன் புதையல் தங்கம் மோசடி. மாற்றுத்திறனாளி பெண்ணை நம்ப வைத்து ஏமாற்றிய கும்பல் அதிரடியாக கைது. நீட் தேர்வு ஆள்மாறாட்ட வழக்கில் தேசிய தேர்வு முகமைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை சரமாரி கேள்வி. எத்தனை இடைத்தரகர்கள் கைது, CCTV கேமரா பதிவுகள் இல்லை, விண்ணப்பங்கள் வழங்கப்படவில்லை எனவும் காட்டம். விராலிமலையில் இந்து கோயிலில் இஸ்லாமியர்கள் நடத்திய மண்டகப்படி. வடை பாயாசத்துடன் ஆயிரக்கணக்கானோருக்கு அன்னதானம். நடத்தப்படும் அரிசுமய அன்னதானம். சங்கரன் கோவிலில் நாட்டு சோளம் விலை கடும் சரிவு. பாதி விலைக்கு கூட போகவில்லை என விவசாயிகள் கவலை. தமிழ்நாட்டில் 90% ரேஷன் கடைகளில் கருவிழி பதிவு திட்டம் நடைமுறைக்கு வந்துள்ளது. விரைவில் அனைத்து கடைகளிலும் பணிகள் முடிக்கப்படும் என்று உணவுப் பொருள் வழங்கல் துறை தகவல். வரும் ஆகஸ்ட் 5ஆம் தேதி நெல்லை மாநகர மேயர் தேர்தல், 6ஆம் தேதி கோவை மேயர் தேர்தல் நடத்தப்படும் என ஆட்சியர் அறிவிப்பு. திருமங்கலம் அருகே கப்பலூர் சுங்கச்சாவடியில் உள்ளூர் வாகனங்களுக்கு கட்டண விலக்கு கோரும் விவகாரம். கோட்டாட்சியர் அலுவலகத்தில் இன்று மீண்டும் பேச்சுவார்த்தை. திருப்பூரில் பள்ளி வாகனத்தை சாலையோரம் நிறுத்திவிட்டு உயிரிழந்த ஓட்டுநரும் உயிரை காத்த 5 லட்சம் ரூபாய் நிவாரணம். மு க ஸ்டாலின் 5 லட்சம் ரூபாய் நிவாரணம். பெரம்பலூரில் சட்டவிரோதமாக கர்ப்பிணிகளுக்கு பாலின சோதனை. ஒருவர் கைது, தப்பியோடிய கும்பலை பிடிக்க போலீசார் தீவிரம். ஒன்றிய பட்ஜெட்டில் புறக்கணிக்கப்பட்ட தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்கள். மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் தமிழ்நாட்டு எம்பிக்கள் போர்க்கொடி. ஒன்றிய அரசின் வரி விதிப்பு கொள்கைகள் குறித்து ஆம் ஆத்மி MP கடும் விமர்சனம்.
இங்கிலாந்து போல வரி செலுத்தி சோமாலியா போல சேவை பெறுவதாகவும் காட்டம். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு தொடர்பாக இதுவரை 36 பேர் கைது. உச்சநீதிமன்றத்தில் சிபிஐ தகவல். ஒலிம்பிக்ஸ் போட்டியில் இந்திய வீரர்கள் வெற்றியுடன் தொடக்கம். வில்வித்தையில் இந்திய ஆடவர் மகளிர் அணிகள் காலிறுதிக்கு தகுதி. சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் நடிகர் தனுஷின் 50வது படம் ராயன் இன்று திரைக்கு வருகிறது. சென்னை ரோஹிணி திரையரங்கில் 85 அடி பேனரை வைத்து பட்டாசு வெடித்து கொண்டாடிய ரசிகர்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.